வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிசி 3.1ல் சாப்டர் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 2ல் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு வேர்டோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டெஃபனிஷன் அதுதான் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அதான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஃபனிஷன் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பிஎஸ் 499-1 இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் வந்து இந்த டெஃபனிஷன் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரேசிங்னா என்ன அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? பிரேசிங்னா என்ன அப்படின்னா, ரெண்டு மெட்டலை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? வித் ஃபில்லர் மெட்டல். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஸ் மெட்டல் வந்து மெல்ட் ஆகாது. இதில் வந்து எது மெல்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த நம்ம ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகி, சரிங்களா, எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஏரியாவில், அதே மாதிரி அந்த சர்ஃபேஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகும். சரிங்களா? டியூ டு கேப்லரி அட்ராக்ஷன் மூலயமா ரெண்டு பிளேட்டை வந்து ரெண்டு பிளேட்டோ பைப்போ ஜாயின் பண்ணும். சரிங்களா? இது வந்து ஃபில்லர் மெட்டல் தான் வந்து ஜாயின் பண்ணும். இதில் வந்து எந்த ஒரு பேஸ் மெட்டலோ எதுவோ மெல்ட் ஆகாது. சரிங்களா? இந்த ஃபில்லர் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் எவ்வளோக்கு மேலே இருக்கும்னா 450 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கும். பட் அதோட மெல்ட்டிங் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? அந்த ஃபில்லர் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எப்போவுமே வந்து பேஸ் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபில்லர் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 450 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் வந்து உங்களுடைய பேரண்ட் மெட்டலோட மெல்ட்டிங் டெம்பரேச்சர் வந்து 450 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, பிரேசிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்ணுறோம். பட்டு பேஸ் மெட்டல் வந்து மெல்ட் ஆகாது. இதில் வந்து எது மெல்ட் ஆகும்னா ஃபில்லர் மெட்டல் வந்து மெல்ட் ஆகி ரெண்டு மெட்டலை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பிரேசிங். ஓகேங்களா? பிரேஸ் வெல்டிங் இதில் வந்து எப்படின்னா வந்து இதுவும் வந்து ஃபியூஷன் வெல்டிங் மாதிரி சிமிலராக வந்து இருக்கும். சரிங்களா? இந்த இதோட ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்லர் மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து பேரல் மெட்டலோட கம்மியாக வந்து இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு மெட்டலை வந்து கேப்லரி ஆக்ஷன் மூலியமாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அது போக சம்டைம் வந்து பேரல் மெட்டலும் மெல்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்லர் மெட்டல் தான் வந்து மெல்ட் ஆகி வந்து அந்த ரெண்டு மெட்டலை வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாயிண்ட்னா என்ன அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். ரெண்டு பேஸ் மெட்டலை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஜாயிண்ட்னு அர்த்தம். ஸோ வெல்டிங் மூலியமாகவும் இல்லை பிரேசிங் மூலியமாகவும் ரெண்டு பேஸ் மெட்டலில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஜாயிண்ட். சரிங்களா? வெல்டுனா என்ன அப்படின்னா, வெல்டிங் மூலியமாக ரெண்டு பீஸை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து வெல்டு. சரிங்களா? வெல்டிங்னா என்ன அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். ரெண்டு ரெண்டு இல்லைன்னா மூணு பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறது வித் அ ஹீட் ஆர் ப்ரெஷர், இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து, அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் வந்து வெல்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டைப். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பட் ஜாயிண்ட். சரிங்களா? இந்த பட் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜையும் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு எட்ஜையும் நம்ம வந்து
கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதோட ஆங்கிள் இது ஆங்கிள் வந்து எவ்வளோக்கு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 180 டிகிரி செல்சியஸில 180 டிகிரி ஆங்கிள்ல வந்து இருக்கு. சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து 135லேருந்து 180 வரைக்கும் இருக்கலாம். இது கொஞ்சம் மேலேயும் போலாம். ஆனா வந்து 135லேருந்து 180 டிகிரி அந்த ஆங்கிள்ல வந்து இருக்கணும். சரிங்களா? அது வந்து பட் ஜாயிண்ட். இந்த டீ ஜாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டும், இன்னொரு பிளேட்டும் உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்ப வந்து 90 டிகிரில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து டீ ஜாயிண்ட். கார்னர் ஜாயிண்ட். இந்த கார்னர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரிக்கு உங்களுக்கு வந்து மேல தான் இருக்கணும். அதே மாரி 135 டிகிரிக்கு கீழ இருக்கணும். சரிங்களா? இந்த ஆங்கிள். ஸோ இந்த கார்னர்ல வந்து வெல்ட் பண்றது தான் வந்து கார்னர் ஜாயிண்ட். ஓகேவா? எட்ஜ் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது எட்ஜ். இது வந்து எட்ஜ் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆங்கிள் வந்து 0லேருந்து 30 டிகிரி அதுக்குள்ள தான் வந்து இருக்கணும். சரிங்க இந்த ஆங்கிள். இது வந்து எட்ஜ் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து குருசிஃபார்ம் ஜாயிண்ட். குருசிஃபார்ம் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது பிளஸ் மாரி இருக்கும். சரிங்களா? இதுல வந்து என்னன்னா 2 பிளேட்டோ இல்ல பாரோ சரிங்களா? வெல்ட் பண்றாங்க. ஒரு ஒரு ஃப்ளாட் பிளேட் மேல. சரிங்களா? அது வந்து ரைட் ஆங்கிள். இது பார்த்தீங்கன்னா, ரைட் ஆங்கிளா இருக்கும். அதோட ஆக்சிஸ் வந்து சேம் ஆக்சிஸா இருக்கும். சரிங்களா? ரைட் ஆங்கிள் அதோட ஆக்சிஸ் வந்து சேம் ஆக்சிஸா இருக்கும். இது வந்து குருசிஃபார்ம் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? பிளஸ் மாரி இருக்கும். நீங்க பார்த்தீங்களா? பிளஸ் மாரி இருக்கும். லேப் ஜாயிண்ட்னா என்னன்னா, ஒரு பிளேட்டுக்கு மேல இன்னொரு பிளேட்ட வச்சு வெல்ட் பண்றது தான் வந்து லேப் ஜாயிண்ட். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பிளேட்டுக்கு மேல இன்னொரு பிளேட் வச்சு வெல்ட் பண்றது தான் வந்து லேப் ஜாயிண்ட். இந்த ஆங்கிள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதோட ஆங்கிள் 0 டூ 5 டிகிரி இந்த ஆங்கிள் இருக்கலாம். ஓகேவா? இங்கேயும் வெல்ட் பண்ணுவாங்க. இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பட் ஜாயிண்ட். சரிங்களா? பட் ஜாயிண்ட். இது வந்து லேப் ஜாயிண்ட். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு இங்க வந்து வெல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எட்ஜ் எட்ஜ் ஜாயிண்ட் பார்த்தோமா? இந்த எட்ஜ்ல வந்து வெல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த எட்ஜ்ல. இது வந்து டீ ஜாயிண்ட். இப்ப நம்ம டீ ஜாயிண்ட் பார்த்துட்டோம். இது எப்படின்னா, இப்போ வந்து பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில வச்சு ஒரு பிளேட்டுக்கு இன்னொரு பிளேட் 90 டிகிரில வச்சு வெல்ட் பண்ணுவாங்க. கார்னர் ஜாயிண்ட் பார்த்துட்டோம். கார்னர் ஜாயிண்ட் எப்படி அப்படின்னா, இந்த கார்னர்ல வச்சு வெல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 2 பிளேட் இருக்குன்னா, இந்த கார்னர்ல வச்சு வெல்ட் பண்றது தான் வந்து கார்னர் ஜாயிண்ட். அடுத்து வந்து டைப் ஆஃப் வெல்ட். இப்போ நீங்க கான்ஃபிகரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தீங்கன்னா, 2 டைப் இருக்கு. பட் வெல்டு, ஃபில்லட் வெல்டு. பட் வெல்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா குரூவ் இருக்கும். ஃபில்லட் வெல்ட்ல குரூவ் இருக்காது. சரிங்களா? டைரக்ட்டா நம்ம வந்து 2 பிளேட்ட வந்து அப்படியே வெல்ட் பண்றோம். ஓகேங்களா? பட் வெல்ட்ல குரூவ் இருக்கும். பட் வெல்ட்லயே வந்து பட் ஜாயிண்ட்ல பட் வெல்டு. இது பட் ஜாயிண்ட் குரூவ் இருக்கா? பட் ஜாயிண்ட்ல பட் வெல்டு. அதே மாதிரி டீ ஜாயிண்ட்ல பட் வெல்டு. இதில் பார்த்தீங்கன்னா குரூவ் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூவ் இருக்கு. ஸோ டீ ஜாயிண்ட்ல பட் வெல்டு. அதே மாதிரி கார்னர் ஜாயிண்ட்ல பட் வெல்டு. இது கார்னர் ஜாயிண்ட்ல பட் வெல்டு. ஏன்னா குரூவ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பட் வெல்டு நம்ம வந்து பட் ஜாயிண்ட்லேயும் நம்ம பட் வெல்ட் பண்ணலாம். டீ ஜாயிண்ட்லேயும் பட் வெல்ட் பண்ணலாம். கார்னர் ஜாயிண்ட்லேயும் பட் வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆட்டோஜினஸ் வெல்ட். ஆட்டோஜினஸ்னா என்ன? சரிங்களா? ஃபில்லர் மெட்டலே இல்லாம 2 பிளேட்டையோ இல்ல 2 பேஸ் மெட்டல வந்து ஜாயின் பண்றது தான் வந்து ஆட்டோஜினஸ் வெல்ட். ஸோ எந்தெந்த மெத்தட் மூலியமா இந்த ஆட்டோஜினஸ் வெல்ட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, டிக் வெல்டு, பிளாஸ்மா, எலக்ட்ரான் பீம்,
லேசர், ஆக்சிஃபியூவல் கேஸ் வெல்டிங். இந்த மாதிரி வெல்டிங் ப்ராசஸ் மூலியமா நம்ம ஆட்டோஜெனஸ் வெல்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட் வெல்டு. ஸ்லாட் வெல்ட்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இப்போ வந்து 2 பிளேட் இருக்கு. சரிங்களா? 2 பிளேட்டை நம்ம வந்து ஓவர்லேப்பாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்து ஸ்லாட் வெல்டு. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் இப்போ 2 பிளேட் எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள். 2 பிளேட், ஒரு பிளேட்டில் நம்ம ஹோல் போட்டுடணும். இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து ஃபில்லட் வெல்டு, இந்த மாதிரி ஃபில்லட் வெல்டு அடிக்கிறது ஸ்லாட் வெல்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்லாட் வெல்டு இந்த மாதிரி அடித்தோம்னா அது வேறு வந்து ஸ்லாட் வெல்டு. இந்த ஹோலுக்குள்ள சரிங்களா ஃபில்லட் வெல்டு அடித்தோம்னா ஸ்லாட் வெல்டு. 2 பிளேட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? ஹோல் மூலயமா. பிளக் வெல்டு இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டில் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஹோல் போட்டுருணும். சரிங்களா? அது வந்து ஓவல் ஷேப்பாக போடலாம், இல்லை வந்து சர்க்குலர் ஷேப்பாகவும் போடலாம். ஹோல் போட்டுட்டு இந்த ஹோலை ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில்லர் மெட்டல் மூலயமா ஃபில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பிளக் வெல்டு. சரிங்களா? எப்படின்னா ஒரு சர்ஃபேஸ், ஒரு பிளேட்டு, அதுக்கு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு அந்த பிளேட்டில் ஹோல் போட்டு அந்த ஹோலை ஃபுல்லாக நம்ம ஃபில்லர் மெட்டலை வச்சு ஃபில் பண்ணுறது தான் வந்து பிளக் வெல்டு. சரிங்களா? பட் ஸ்லாட் வெல்டில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ண மாட்டோம். ஒன்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபில்லட் வெல்டு மட்டும்தான் அடிக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து பெனிட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பெனிட்ரேஷன் இருக்குது? 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்டு, இன்னொன்று வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டு. சரிங்களா? ஏடபிள்யூஎஸ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜாயிண்ட் பெனிட்ரேஷன் வெல்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்ஷியல் ஜாயிண்ட் பெனிட்ரேஷன் வெல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட்ரேட் ஆகும். ஃபுல்லாக அந்த ரூட் வரைக்கும் ஃபுல்லாக பெயிண்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த கீழேயும் அந்த ரூட்லேயும் வெளியில் வந்து வெல்ட் மெட்டல் வந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலையும் வெல்ட் மெட்டல் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து வெல்டாக இருக்காது. அந்த பிளேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்டாக இருக்காது. கொஞ்சம் ஹாஃப் தான் வந்து ஹாஃபோ இல்லை வந்து ஒரு குவார்ட்டரோ அப்படி தான் வந்து வெல்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டு. அந்த பிளேட் ஃபுல்லாக வெல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்ட். பிளேட்டில் கொஞ்சம் ஏரியாவில் தான் வெல்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வந்து இப்போ வெல்ட் பண்ணலைன்னா அது வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து டைப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். சரிங்களா? ஜாயிண்ட்டை பொறுத்து BSEN ISO 15607 அந்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் மூலயமா. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜாயின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பேஸ் மெட்டல் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கா அதை பொறுத்து பிரிச்சுருக்காங்க ஜாயின்ஸை. ஓகேங்களா? இப்போ வந்து ஹோமோஜீனஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டல் இருக்கா, அதே மாதிரி வெல்டு மெட்டல் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து 2 பேஸ் மெட்டலை வெல்டு மெட்டல் மூலயமா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? அதில் பார்க்கும்போது வெல்டு மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பேரல் மெட்டலோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கும். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹோமோஜீனஸ் வெல்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கார்பன் ஸ்டீல் பிளேட்டை வந்து நீங்கள் வெல்ட் பண்ணுறீங்க வித் மேட்சிங் கார்பன் ஸ்டீல் எலக்ட்ரோடு. இது பிளேட்டும் கார்பன் ஸ்டீல், எலக்ட்ரோடும் கார்பன் ஸ்டீல். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹோமோஜீனஸ் வெல்டு. அடுத்து வந்து ஹெட்டிரோஜீனஸ் வெல்டு. இதில் என்ன அப்படின்னா பேரல் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, பேரல் மெட்டலும் வெல் மெட்டலும் சரிங்களா உள்ள ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து
ஹெட்டிரோஜீனஸ் வெல்டு. சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்டயன் 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 ஐட்டத்துக்கு நம்ம நிக்கல் பேஸ் எலக்ட்ரோட நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெட்ரோஜினஸ் வெல்டு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வெல் மெட்டலும் பேரல் மெட்டலும் உள்ள மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து டிஸ்சிமிலர் வெல்டு. டிஸ்சிமிலர் வெல்டை நம்ம வந்து டிரான்சிஷன் வெல்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னன்னா ரெண்டு பேஸ் மெட்டல் ரெண்டு பேரல் மெட்டலுமே உள்ள ப்ராப்பர்ட்டிஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸும் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேரல் மெட்டலுமே. இப்போ ரெண்டு பிளேட்டு, ஒரு பிளேட் வந்து கார்பன் ஸ்டீல், இன்னொரு பிளேட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது வந்து டிஸ்சிமிலர் வெல்டு. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து ஒரு கம்ப்ளீட்டட் வெல்லோட ஃபீச்சர்ஸ் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்ட்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேரல் மெட்டல். சரிங்களா? பேரல் மெட்டல்னால் என்ன? எந்த மெட்டலை வந்து ஜாயின் பண்ண போகிறோமோ அதான் வந்து பேரல் மெட்டல். அதை நம்ம வந்து பேஸ் மெட்டல்னு சொல்லுவோம், பேரல் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு பேரல் மெட்டல் இருக்குது. ஸோ இது ஒரு பேரல் மெட்டல், இது ஒரு பேரல் மெட்டல். சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த மெட்டல் வந்து உருகுதோ, சரியா, உருகி ஜாயின் பண்ண வைக்கிறோமோ அதுக்கு பேர் வந்து ஃபில்லர் மெட்டல். சரிங்களா? ஸோ ஃபில்லர் மெட்டலும் பேஸ் மெட்டலும் உருகி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? உருகி ஜாயிண்ட் ஆகுதா? அதுக்கு பேர் தான் வந்து வெல்டு மெட்டல். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர் மெட்டலும் பேஸ் மெட்டலும் உருகி ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இதுக்கு பேர் தான் வந்து வெல்டு மெட்டல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபியூசன் லைன்னா என்ன? ஃபியூசன் லைன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த வெல்டு இருக்குது பார்த்தீங்களா? வெல்லுக்கும் ஹெச்ஐஇசட் அதுக்கும் உள்ள பவுண்ட்ரி தான் வந்து ஃபியூஷன் லைன். ஓகேவா? புரிஞ்சா? பவுண்ட்ரி பிட்வீன் வெல்ட் அண்ட் ஹெச்ஐஇசட். ஓகேங்களா? இந்த ஹெச்ஐஇசட்னா என்ன அப்படின்னா, வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, சரிங்களா, அது வரைக்கும் ஹீட் அஃபெக்டட் ஜோன் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் வேரி ஆகிருக்கோ அது வரைக்கும் ஹீட் அஃபெக்டட் ஜோன் சொல்லுவோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர் லைன் தான் வந்து ஹீட் அஃபெக்டட் ஜோன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகிருக்கு டியூ டு ஹீட். ஏன்னா உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்லு ஜோன், வெல்லு மெட்டலும் ஹெச்ஐஇசட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த வெல்லு ஜோன். எவ்வளோ தூரம் வந்து வெல்லு ஜோன் இருக்கோ அது வரைக்கும் இது ஹெச்ஐஇசட் இருக்கோ அது வரைக்கும் வெல்லு ஜோன்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வெல்லு மெட்டலும் இருக்கும், ஹெச்ஐஇசட் இருக்கும். ஸோ வெல்லு ஜோனில். அடுத்து வந்து இந்த டோனா என்ன அப்படின்னா பவுண்டரி பிட்வீன் பேரல் மெட்டல் அண்ட் வெல்லு. சரிங்களா? பேரல் மெட்டலுக்கும் வெல் மெட்டலுக்கும் உள்ள அந்த பவுண்ட்ரி தான் வந்து டோன் வந்து சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து ரூட்னா என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி வெல்லு ஃபேஸ் என்ன தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? எந்த பக்கத்துல இருந்து நம்ம வந்து வெல் பண்ணுறோமோ, சரிங்களா, எந்த பக்கத்துல இருந்து வெல் பண்ணுறோமோ அதுதான் வந்து வெல்டு ஃபேஸ். அதுக்கு பின்னாடி தான் வந்து ரூட். சரிங்களா? இது வந்து வெல்டு ஃபேஸ். நம்ம இந்த பக்கம் தான் வெல் பண்ணுறோமா, ஸோ இது வந்து வெல்டு ஃபேஸு. இதுக்கு பேக் சைடு இருக்கிறது வந்து ரூட். சரிங்களா? அடுத்து வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல். சரிங்களா? இந்த பேஸ் மெட்டலோட இந்த ஃபில்லர் மெட்டல் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, எவ்வளோ தூரம் எக்ஸஸாக வந்து வெல்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து எக்ஸஸ் வெல்டு மெட்டல். சரிங்களா? பெனிட்ரேஷன்னா ரூட்டில் வந்து எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து எக்ஸஸாக வந்து பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து பெனிட்ரேஷன் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா? இது வந்து ஃபில்லட் வெல்ல. இதில் பார்த்தது வந்து பட் வெல்ல, இது வந்து ஃபில்லட் வெல்ல. ஃபில்லட் வெல்லையும் அதே தான். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் மெட்டலு,
பேஸ் மெட்டல்னா பேரல் மெட்டல். இது ஒரு பேரல் மெட்டல், இது ஒரு பேரல் மெட்டல். ஓகேங்களா? அடுத்து வந்து HIZ. எவ்வளோ தூரம் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பேராமீட்டரோட மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ, அது வரைக்கும் ஹீட் அஃபெக்டட் ஜோன் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வெல் ஜோன். வெல் ஜோன்ல வந்து ஹீட் அஃபெக்டட் ஜோனும் இருக்கும், வெல் மெட்டல் இருக்கும். சரிங்களா? எந்த சைடு நம்ம வந்து வெல் பண்றோமோ அது வந்து வெல் ஃபேஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரூட். ஓகேங்களா? இந்த ஃபியூஷன் லைன் என்ன? பவுண்டரி. பவுண்டரி பிட்வீன் HIZ-க்கும் வெல் மெட்டலுக்கும் உள்ள பவுண்டரி தான் வந்து ஃபியூஷன் லைன். சரிங்களா? டோன் என்ன? பேரல் மெட்டலுக்கும் வெல் மெட்டலுக்கும் உள்ள பவுண்டரி தான் வந்து உங்களுக்கு வந்து டோ. ஓகேங்களா? வெல் மெட்டல்னா எதை வச்சு நம்ம வந்து 2 மெட்டலை ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதை வந்து வெல் மெட்டல். சரிங்களா? உங்களுக்கு அந்த வெல் மெட்டல் வந்து மெல்ட் ஆகி 2 மெட்டலையும் வந்து ஜாயின் பண்ண வைக்கும். அதை வந்து வெல் மெட்டல். ஸோ இதில் வந்து பேரல் மெட்டலும் மெல்ட் ஆகிருக்கும், ஃபில்லர் ராடோ இல்லை எலக்ட்ரோடோ மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து வெல் மெட்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது பேர் தான் வந்து வெல் மெட்டல். ஓகேங்களா? அடுத்து வந்து வெல்ட் ப்ரிப்பரேஷன். 2.4ல வெல்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வெல்ட் ப்ரிப்பரேஷனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெல்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து பெவல் எடுப்போம். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டைப் இருக்குது. வி, சரிங்களா, வி இருக்குது, யூ இருக்குது, சிங்கிள் பெவல் இருக்குது, ஜே இருக்குது, அதே மாதிரி டபுள் வி, டபிள்யூ, டபுள் ஜே, டபுள் பெவல், இந்த மாதிரி நிறையா வந்து குரூவ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பேர் தான் வந்து வெல்ட் ப்ரிப்பரேஷன் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் பெவல். ஸோ பெவல் ஆங்கிளை பற்றி சில இது கொடுத்துருக்காங்க. பட் வந்து WBSல வந்து வேறு மாதிரி இருக்கும். சில நேரத்துக்கு இதே இது இருக்காது. ஸோ WBSல வந்து வேறு இருக்கும். ஸோ WBSல வந்து இருக்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த MMA வெல்டு கார்பன் ஸ்டீல் பிளேட்டுக்கு எவ்வளோ இருக்கலாம்? சரிங்களா? இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வி ப்ரிப்பரேஷன், இப்போ வந்து வி குரூ இருக்குது அப்படின்னா 20 அந்த பெவல் ஆங்கிள் வந்து 25 to 30 டிகிரி இருக்கலாம். இதுவே வந்து யூ குரூ வந்து 8 to 12 டிகிரி இருக்கலாம். இதுவே வந்து சிங்கிள் பெவல் 40 to 50 டிகிரி இருக்கலாம். ஜே வந்து 10 to 20 டிகிரி இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வி குரு. ஸோ இதுதான் வந்து பெவல் ஆங்கிள். சரிங்களா? ஸோ 2 ஃபேஸு உள்ள ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸு. இதோட ஆங்கிளை பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள். சரிங்களா? இது வந்து பெவல் ஆங்கிள். இப்போ 2 பிளேட்டுக்குள்ள கேப்பு தான் வந்து ரூட் கேப் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரூட் ஃபேஸ் எவ்வளோ வரைக்கும் அந்த நம்ம வந்து குரூவ் எடுத்திருக்கோம், அந்த குரூவில் வந்து எண்டு வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ரூட் ஃபேஸ். ஓகேங்களா? இன்னொன்று வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ. சரிங்களா? யூ குரூவ். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் இருக்கும், லேண்ட் இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் பெவல் ஆங்கிள் இருக்குது, இன்க்ளூடட் ஆங்கிள் இருக்குது, இந்த ரேடியஸ் எந்த இடத்துல கேர்வாக இருக்கோ ரேடியஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ரூட் ஃபேஸு எந்த இடத்துல வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து குரூவ் எடுத்துருக்காங்களோ அந்த எண்டில் இருந்து கீழே உள்ள பிளேட் வரைக்கும் ரூட் ஃபேஸ். லேண்ட் என்னென்னா அந்த கேர்வ் முடியுது பார்த்தீங்களா, அந்த கேர்வ் முடிஞ்சு அந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வருதோ அது ஃபுல்லாக லேண்டு. சரிங்களா? இது வந்து லேண்டு. இந்த குரு இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு, அந்த ரேடியஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வருது பார்த்தீங்களா, இது பேர் லேண்டு. சரிங்களா? இப்போ வந்து டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஸ்கொயர் பட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் கேப்பே இருக்காது. ரூட் கேப் வந்து 0. ரெண்டு பிளேட்டை முதல்ல ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ரூட் கேப் வந்து
இந்த இடத்துல வந்து 0வா இருக்கும். ஓப்பன் ஸ்கொயர் பட் ப்ரிப்பரேஷன்ல. சரிங்களா? இதில வந்து எந்த ஒரு அவங்களுக்கு வந்து குரூவோ எதுவுமே இருக்காது. சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஸ்மால் திக்னஸ் பிளேட்ட வந்து நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு இந்த மாரி ஓப்பன் ஸ்கொயர் பட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதில பார்த்தீங்கன்னா, பெனிட்ரேஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கும். ஒரு லேக் ஆஃப் பெனிட்ரேஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எந்த ஒரு குரூவுமே இல்லைல்ல. அப்படியே ஸ்கொயரா வந்து அ நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ, அதனால இதில வந்து இந்த இந்த மாரி மெத்தட் வந்து அவ்வளவா நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸ்மால் ஸ்மால் திக்னஸ் பிளேட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நாட் ரெக்கமெண்டட். அதே மாரி நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் வி ப்ரிப்பரேஷன். சிங்கிள் வி பார்த்துருப்பீங்க. இத வந்து சிங்கிள் வி. சரிங்களா? இந்த சிங்கிள் வி எப்படி பண்றது அப்படின்னா, சில நேரத்துக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளேம் கட்டிங் மூலியமா, பிளாஸ்மா கட்டிங் மூலியமா நம்ம வந்து இந்த இந்த மாரி வி குரூவ் வந்து எடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம திக்கர் பிளேட் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிங்கிள் விலேருந்து டபுள் விக்கு நம்ம வந்து மாறிருவோம். சரிங்களா? ஏன்னா, உங்களுக்கு வந்து டபுள் வி பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டார்ஷன், அந்த ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஆங்குலர் டிஸ்டார்ஷன் வந்து வராது. அதே மாரி டபுள் வி நீங்க ப்ரிப்பரேஷன்ல வந்து நீங்க வெல்ட் பண்ணும்போது, ஃபில்லர் மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் வந்து போகும். இதுவே சிங்கிள் வீல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து போகும். இப்போ திக்கர் பிளேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா. அப்ப சிங்கிள் வீல்ல நீங்க வந்து திக்கர் பிளேட்ட வெல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து டபுள் வீலுக்கு போயிடுறாங்க. சரி. ஏன்னா 2 பக்கம் வெல்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஆ ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் வெல்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த டிஸ்டார்ஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப டபுள் வீல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டெப்த் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெப்த் இருக்கு பார்த்தீங்களா? டெப்த்து. இந்த டெப்த் வந்து சேமாவும் நீங்க வந்து மிஷினிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் 2/3 2/3 ஃப்ரண்ட் சைடு வந்து 2/3 வரைக்கும் நீங்க வந்து டெப்த் எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து 1/3 அது வரைக்கும் நீங்க மெட்டீரியல் எடுத்து நீங்க வந்து வெல்ட் பண்ணலாம். ஸோ, அது பேரு வந்து அசிமெட்ரிக் டபுள் வி ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ, ஈக்குவலா நீங்க இது பண்ணீங்கன்னா, அது வந்து சிமெட்ரிக் டபுள் வி ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இந்த டெப்த் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டெப்த் வந்து ஈக்குவலா ஃப்ரண்ட் சைடும் ஈக்குவலாவும், பேக் சைடும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சிமெட்ரிக் டபுள் வி ப்ரிப்பரேஷன். இதுவே வந்து டிஃபரெண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அசிமெட்ரிக் டபுள் வி ப்ரிப்பரேஷன். சரிங்களா? ஸோ, இந்த மாதிரி அசிமெட்ரிக் டபுள் வி ப்ரிப்பரேஷன் பண்றது மூலியமா, உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டார்ஷன வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இந்த ஆங்குலர் டிஸ்டார்ஷன. ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் வி ப்ரிப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு தான் நீங்க வந்து வெல்ட் பண்ண முடியும். சரிங்களா? பட் டபுள் வி ப்ரிப்பரேஷன்ல 2 சைடும் அக்சஸ் இருக்கு வெல்ட் பண்றதுக்கு. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் சைடு முடிஞ்ச உடனே பேக் காஜிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பேக் சைடு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் யூ ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இப்போ வந்து சிங்கிள் வி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து மிஷினிங் மூலியமா நம்ம வந்து இந்த குருவ வந்து நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து கொண்டு வரலாம் அந்த குருவ. இப்போ வந்து இந்த சிங்கிள் யூ இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து திக்கர் பிளேட்ல நம்ம வந்து வி ப்ரிப்பரேஷனுக்கு பதிலா இத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபில்லர் மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஃபில்லர் மெட்டல் வந்து கம்மியா தான் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். சரிங்களா? விஏ கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் வந்து செலவாகும். அதே மாரி டிஸ்டார்ஷனும் வந்து இதில வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். சரிங்களா? சேம் லைக் இப்போ வந்து வி ப்ரிப்பரேஷன்ல வந்து உங்க திக்கர் பிளேட் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து டபிள்யூ விக்கு போறனால போவோம்ல, அதே மாரி தான் இங்கேயும். வெரி திக் செக்ஷனுக்கு வந்து டபிள்யூக்கு நம்ம வந்து போவோம். ஸோ எதுக்குன்னா, அந்த டிஸ்டார்ஷன், அந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்காக நம்ம வந்து டபுள் யூ ப்ரிப்பரேஷனுக்கு போவோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, டபிள்யூ ப்ரிப்பரேஷன். இதில பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து தேவையில்ல. உங்களுக்கு அந்த லேண்டே வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? லேண்ட் தேவையில்ல. எக்செப்ட் அலுமினியம் அலாய்ஸ தவிர மத்த எந்த ஒரு அலாய்க்கும் லேண்ட் வந்து தேவையில்ல. டபிள்யூ ப்ரிப்பரேஷன்ல.
ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் வி ப்ரிப்பரேஷன்ல பேக்கிங் ஸ்ட்ரிப் வச்சு வந்து வெல்ட் பண்றாங்க. ஸோ இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப்னா என்ன? எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெபாசிஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பெயின்டேஷனை வந்து உங்களுக்கு வந்து ஓவர் பெயின்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பேர்ன் த்ரூ இருக்குது பார்த்தீங்களா? பேர்ன் த்ரூவை வந்து உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். சில இதுக்கு டெம்பரரியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பெர்மனெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பேரல் மெட்டீரியல் என்ன, இந்த பேஸ் மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் ஸ்ட்ரிப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் வெல்டு வந்து அதோட ஃபேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புவராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கிரீவிஸ் கரோஷன். கிரீவிஸ் கரோஷன்னா என்னன்னா, 2 கேப்புக்கு நடுவுல வரக்கூடிய கரோஷன் வந்து கிரீவிஸ் கரோஷன். ஸோ இதில் வந்து பேக்கிங் ஸ்ட்ரிப்பும் பேரமெட்டலும் இருக்குது. ஸோ 2க்கும் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரீவிஸ் கரோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த என்டிடி நம்ம வந்து பண்ணும்போது, எக்ஸாமின் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ரூட் சைடில். சரிங்களா? புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் இந்த டெம்பரரி டைப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி செராமிக் டைல்ஸு, ஃப்ளெக்ஸஸ். ஸோ வெல்ட் பண்ணி முடிச்சோம்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது பேர் தான் வந்து டெம்பரவரி ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெவல், சிங்கிள் பெவல் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு சைடு வந்து எந்த ஒரு குரூவும் இருக்காது, ஒரு சைடு மட்டும் தான் குரூவ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேர் தான் சிங்கிள் பவல். இது வந்து பட் ஜாயினில் வந்து சிங்கிள் பவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து டி ஜாயினில் சிங்கிள் பவல். இது டபுள் பவல். இது டி ஜாயினில் டபுள் பவல். ஸோ இது வந்து ஜே ப்ரிப்பரேஷன். ஒரு சைடு வந்து ஒரு சைடு தான் வந்து குரூவ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஜே மாதிரி இருக்கா? ஸோ இது டி ஜாயினில் வந்து ஜே ப்ரிப்பரேஷன். இது டபுள் ஜே ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி இது வந்து டி ஜாயினில் டபுள் ஜே ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இப்போ இந்த டபுள் ப்ரிப்பரேஷன் வந்து திக்கர் செக்ஷனில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? புரிஞ்சா இப்போ? இப்போ வந்து நம்ம திக்கர் செக்ஷனில் வந்து இந்த டபுள் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மிஷன் அலைன்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த ஃபில்லர் மெட்டீரியல் வந்து கம்மியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் வெல்டர் ப்ரிப்பரேஷனை பற்றி அப்படின்னா, BSEN ISO 9692 அந்த ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலே வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் பட் வெல்டு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிசைன் த்ராட் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா? த்ராட் திக்னஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்லேருந்து ரூட் வரைக்கும் உள்ளது தான் வந்து த்ராட் திக்னஸ். டிசைன் த்ராட் திக்னஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த பிளேட்டோட திக்னஸ் தான் வந்து நம்ம வந்து டிசைன் த்ராட் திக்னஸாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வெல்ட் பண்ணி முடிச்சுட்டு சரிங்களா, இந்த ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த ஃபேஸ்லேருந்து ரூட் எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்கோ, ஸோ அதை தான் வந்து ஆக்சுவல் த்ராட் திக்னஸாக நம்ம வந்து எடுப்போம். சரிங்களா? இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல் ஆகிருக்கும், பின்னாடி பெனிட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஃபேஸ்லேருந்து ரூட், அதுதான் வந்து ஆக்சுவல் ரூட் திக்னஸ். வெல்டுக்கு அப்புறம் வர்றது வந்து ஆக்சுவல் ரூட் திக்னஸ். வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறது வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். இதில் வந்து பேஸ்மெண்ட்டோட திக்னஸ் தான் வந்து டிசைன் த்ராட் திக்னஸாக வரும். இது வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்டில். இதுவே பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து குரூவ் எடுத்திருக்கோம், பேஸ்மெண்ட்டிலிருந்து எவ்வளோ தூரம் குரூவ் எடுத்திருக்கோமோ அது வந்து டிசைன் த்ராட் திக்னஸாக வரும். வெல்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்கு, எக்ஸஸாக எவ்வளோ வெல்ட் பண்ணியிருக்கோம், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்சுவல் த்ராட் திக்னஸாக வரும். இது வந்து பார்ஷியல் பெனிட்ரேஷன் வெல்டில். ஜெனரல் ரூல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் த்ராட் திக்னஸ் ஈக்குவல் டு
டிசைன் த்ராட் திக்னஸ் ப்ளஸ் எக்ஸஸ் வெல்ட் மெட்டல். சரிங்களா? எக்ஸஸா வெல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் ப்ளஸ் டிசைன் த்ராட் திக்னஸ். டிசைன் த்ராட் திக்னஸ்னா என்ன? அந்த பேஸ் மெட்டலோட திக்னஸ் வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். ஸோ இது வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் வரல. இது பார்ஷியல் பெனிட்ரேஷனில் எவ்வளோ தூரம் குரூவ் வச்சிருக்கோமோ அதான் வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். ஸோ அது போக எக்ஸஸாக எவ்வளோ தூரம் வெல்ட் பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஆக்சுவல் த்ராட் திக்னஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் வெளியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸஸ் வெல்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் த்ராட் திக்னஸ் எவ்வளவோ அதே தான் டிசைன் த்ராட் திக்னஸும் இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் வெல்டு, பட் ரெண்டு பிளேட்டோட திக்னஸும் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எது ஸ்மாலர் திக்னஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து குரூவ் எடுப்போம். சரிங்களா? ஸோ டிசைன் த்ராட் திக்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த திக்னஸ் ஆஃப் த தின்னர் பிளேட் அதுவும் ஈக்குவல். ஆக்சுவல் த்ராட் திக்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவல் த்ராட் திக்னஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் திக்னஸ் த்ரூ அவுட் த ஜாயிண்ட். சரிங்களா? எவ்வளோ தூரம் வந்து வெல்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து ஆக்சுவல் த்ராட் திக்னஸ். சரிங்களா? பட் டிசைன் த்ராட் திக்னஸ் வந்து எந்த பிளேட்டோட திக்னஸ் கம்மியாக இருக்கோ அந்த திக்னஸ் பிளேட்டோட வேல்யூ தான் வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். அது எவ்வளோ திக்காக இருக்கோ அதான் வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். புரிஞ்சா? இப்போ வந்து ரன்னுக்கும் லேயருக்கும் உள்ள வித்தியாசம். ரன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெல் மட்டம் மூலிமா ஒரு பாஸ் நம்ம வந்து எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரன். ஸோ இதை வந்து பாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? லேயர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது ஒரு லேயரு அடுக்கடுக்காக இருக்க பார்த்தீங்களா, அதான் வந்து லேயர். ஒரு லேயரில் வந்து 2 இல்லை 3 இல்லை 4 ரன்னோ இருக்கும். சரிங்களா? ரன்னா பாஸ், இது ஒரு பாஸ், இது ஒரு லேயரா, இதில் வந்து ஒரே ஒரு பாஸ் மட்டும் தான் இருக்குது. 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா 2 பாஸ் இருக்குது, 2 ரன் இருக்குது. 3வது லேயரில் பார்த்தீங்கன்னா 3 ரன் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுக்கடுக்காக இருக்கிறது தான் லேயரு. ஸோ அந்த லேயரில் ஒரு பாஸ் இருக்கலாம், இல்லை 2 பாஸ் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த வி இருக்குது பார்த்தீங்களா, வியோ அந்த குரூவோட லென்த்தை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இது வந்து ஃபில்லட் வெல்டு. இப்போ இந்த ஃபில்லட் வெல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் த்ராட் திக்னஸ் வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து டிசைன் த்ராட் திக்னஸ். இதுவே வெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது வந்து ஆக்சுவல் த்ராட் திக்னஸ், பெயிண்டட் ஆகிருக்கும். சரிங்களா? லெக் லென்த் வந்து என்ன அப்படின்னா, இந்த டோ டு டோ, இந்த டோலேருந்து இந்த டோ வந்து லெக் லென்த். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ வந்து நம்ம ஃபில்லட் வெல்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேஸை வச்சு 3 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. மிட்டர் ஃபில்லட் வெல்டு. இந்த மிட்டர் ஃபில்லட் வெல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் நீங்கள் லெக் லென்த், இப்போ நீங்கள் லெக் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, லெக் லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு லெக் லென்த்து, இங்கேருந்து சொல்கிறதும் ஒரு லெக் லென்த் தான். இந்த 2 லெக் லென்த்தும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஈக்குவல் லெக் லென்த்தாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டிசைன் த்ராட் திக்னஸுக்கும் லெக் லென்த்துக்கும் ஒரு ஈக்குவேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சா? எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட் ஆங்கிள் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0.707 இன்ட்டு இசட். ஏனா த்ராட் திக்னஸ், டிசைன் த்ராட் திக்னஸ், இசட்னா வந்து லெக் லென்த். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ லெக் லென்த்து, எவ்வளோ த்ராட் திக்னஸ் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் திக்னஸ் டிசைன் த்ராட் திக்னஸ் தெரியுதுன்னா லெக் லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எப்போனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வந்து அந்த கிராஸ் செக்ஷனில் நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து மிட்டர். உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து கான்கேவ் ஃபில்லட் வெல்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்வாக இருக்கும். இந்த மாதிரி கேர்வ் வந்து உள்ளே இருக்கிறது கான்கேவ். இதில் வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த டிசைன் த்ராட் திக்னஸுக்கும் லெக் லென்த்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா வந்து இதில் வந்து வேலை ஆகாது, இதில் யூஸ் பண்ண முடியாது. பட் கான்வெக்ஸ் ஃபில்லட் வெல்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த மெட்டல் ஃபில்லட் வெல்டில் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுறோம்ல, அதே ரிலேஷன்ஷிப்பை வந்து இங்கே இதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே ஃபார்முலா வந்து கான்வெக்ஸ் ஃபில்லட் வெல்ட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கான்வெக்ஸ் ஃபில்லட் வெல்டில். அசிமெட்ரிக் ஃபில்லட் வெல்டு ஏற்கனவே நம்ம வந்து அசிமெட்ரிக் அந்த டபுள் வி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் அசிமெட்ரிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த லெக் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் லெக் லென்த்து, ஹரிசாண்டல் லெக் லென்த். இது வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு லெக் லென்த் இருக்குது. இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் லெக் லென்த். ஸோ இந்த ரெண்டு லெக் லென்த்தோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து அசிமெட்ரிக் ஃபில்லட் வெல்டு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஐசோலேஸ் ட்ரையாங்கிளே கிடைக்காது, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்காது. சரிங்களா? இட்ஸ் நாட் அன் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள் இந்த கிராஸ் செக்ஷன். சரிங்களா? அதே மாதிரி அந்த ரிலேஷன் பிட்வீன் த லெக் லென்த் அண்ட் டிசைன் த்ராட் திக்னஸ் இஸ் நாட் வேலிட். அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஏ ஈக்குவல் டு 0.707 இசட், அந்த ஃபார்முலா வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது அசிமெட்ரிக் ஃபில்லட் வெல்டில். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டபுள் வெல், பெவல், காம்பவுண்ட் வெல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லட் வெல்லும் இருக்கும், பெவல் வெல்லும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது காம்பவுண்ட் வெல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது டீப் பெனிட்ரேஷன் ஃபில்லட் வெல்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெனிட்ரேஷன் அதிகமாக ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டீப் பெனிட்ரேஷன் ஃபில்லட் வெல்டு அப்படி வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொசிஷன். இப்போ பொசிஷனை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் பொசிஷனில் ஃப்ளாட். இதில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டிங் வந்து ஹரிசாண்டலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஹரிசாண்டல், ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். இந்த லைன் வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல். ஸோ இப்போ நாம் இப்படி பார்க்கும்போது இந்த பிளேனில் பார்க்கும்போது இது ஹரிசாண்டல் வெல்டிங் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. சரிங்களா? வெல்டிங் வந்து ஹரிசாண்டலாக, இது ஹரிசாண்டல். ஓகேவா? ஹரிசாண்டலாக வெல்டிங் வந்து இருக்குது. பட் அந்த அந்த வெல்டோட சென்ட்ரல் லைன் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இது ஹரிசாண்டல்னால் இது வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட். ஸோ பிஏன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வந்து ஃபில்லட் வெல்டில் வந்து இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஹரிசாண்டலாக வந்து வெல்டிங் பொசிஷன் வந்து ஹரிசாண்டலாக வந்து இருக்கும். அடுத்து வந்து ஹரிசாண்டல். இது ஹரிசாண்டலில் வந்து நம்ம வந்து பிசின்னு சொல்லுவோம். ஸோ வெல்டிங்கும் ஹரிசாண்டல் இருக்கும், அந்த சென்ட்ரல் லைன் ஆஃப் த வெல்டும் ஹரிசாண்டலில் இருக்கும். வெல்டிங் ஹரிசாண்டலாக இருக்கும், அந்த சென்ட்ரல் லைன் ஆஃப் த வெல்டு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிசி. வெர்டிக்கல் அப் அண்ட் வெர்டிக்கல் டவுன். உங்களுக்கு வந்து வெல்டு வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ பிஎஃப்னா வெர்டிக்கல்,
அப்வர்ட்ஸ் அப்போலா போகும். பிஜினா வெர்டிக்கல் டவுன்வர்ட்ஸ் பொசிஷன். ஓகேவா? ஓவர் ஹெட். நீங்கள் ஓவர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வெல்டு பொசிஷன் வந்து ஹரிஜாண்டலாக இருக்கும். சரிங்களா? வெல்டு பொசிஷன் வந்து இப்படி ஹரிஜாண்டலாக இருக்கும். ஓகேங்களா? ஹரிசாண்டல் ஓவர் ஹெட் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபில்லட் வெல்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அப்ளிகபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் த வெல்டும் ஹரிசாண்டலாக இருக்கும். பிடி. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ இந்த சிம்பிள் வந்து எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ 6947 அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இந்த சிம்பிளை பற்றி கொடுத்துருக்காங்க. பிஏ, பிபி, பிசி. சரிங்களா? பிஏனா ஃப்ளாட்டு, பிபினா ஹரிசாண்டல் வெர்டிக்கல், பிசினா ஹரிசாண்டல், அதுக்கப்புறம் பிடினா ஹரிசாண்டல் ஓவர் ஹெட், பிஇனா ஓவர் ஹெட், அப்புறம் பிஎஃப்னா வெர்டிக்கல் அப், பிஜினா வெர்டிக்கல் டவுன். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பொசிஷனுக்கு. சரிங்களா? வீவிங்னா என்ன அப்படின்னு தெரியும். இப்போ வெல்ட் பண்ணும்போது இந்த குரூவில் வந்து அந்த குரூப் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஸ்கிலேஷனாக வந்து எலக்ட்ரோட வந்து இப்படி மூவ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து வீவிங். ஜிக்ஸாக்கா இங்கேருந்து இங்கே இங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே அப்படியே நம்ம வந்து அந்த எலக்ட்ரோட வந்து அங்கேயும் இங்கேயும் நம்ம வந்து மூவ் பண்ணுறத வந்து வீவிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து வீவிங். ஸ்ட்ரிஞ்சர் பீட்னா நம்ம வந்து அப்படின்னா அந்த வீவிங் மோஷனே இருக்காது. உங்களுக்கு வந்து ஃபில்லர் மெட்டல் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சின்னமாக வீவிங் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அந்த ஃபில்லர் மெட்டலில் வந்து அந்த எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு போகிறது தான் வந்து ஸ்ட்ரிஞ்சர் பீட். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you.